மாறன் வீரா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ராகவனோட கல்யாணம் வந்து கோலாகலமாக வந்து கொண்டாட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. காரில் வந்து நம்ம ராகவன் வந்து உட்காந்துக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. மாறன் ஒரு பக்கம் தரையில் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதெல்லாம் ஒத்துமொத்த குடும்பம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கண்மணி வந்து மாப்பிள்ளை வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு மணமேடையிலேருந்து அப்படியே வெளில வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மண்டபத்து வாசலில் வந்து அப்போன்னு பார்த்தா ராகவன் வந்து இருக்கிறத பார்த்தோன்னா லைட்டாக சிரிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு பக்கம் மாறன் டான்ஸ் ஆடுறத பார்த்தோன்னா அவங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்கலை. என் அண்ணனை அனுப்பிச்சி வச்சது இல்லாமல் நீ உட்காந்து இந்த கல்யாணத்தில் முன்பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற அளவு செய்வியா? உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்கணுன்னு கோச்சிக்கிட்டு வந்து உள்ளே வந்து போகிறாங்க. உடனே வந்து இதை ராமச்சந்திரன் ஐயா வந்து பார்த்துட்டாங்க. என்ன ஆச்சு கண்மணிக்கு? அவன் ஏன் இது மாதிரி கோச்சிட்டு போனோம்? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதை எப்படி சொல்லுவேன்னு தெரில. சொன்னால் நீங்கள் எப்படி ஏற்றுக்க போறீங்கன்னு தெரில. அதனால தான் எனக்கு சொல்ல வந்து விருப்பம் இல்லை. ஏய், நான் உன்னோட மாமா, அதாவது அப்பா மாதிரி. நீ எனக்கு பொண்ணு மாதிரி அப்படி இருக்க சொன்னல. நான் தானே அவனை பத்திரமா பார்த்துக்கணும். சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் அண்ணனை அனுப்பிச்சி வச்சுட்டு மாறன் மட்டும் சந்தோஷமாக வந்து இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதும் பிடிக்கல. அதே மாதிரி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால் சுத்தமாக வந்து ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பெரிய போடா போட்டாங்க. அந்த இடத்துல மாறன் வந்து இந்த கல்யாணத்தில் இருக்கவே கூடாதுன்னு ஒன்று ராமச்சந்திரன் ஐயா வந்து எல்லாரும் இருக்காங்க, நம்ம பையன் வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், அதை கூட பார்க்காம கண்ணு தெரிய ரப்பு ரப்புன்னு அடிக்கிறாங்க. என்ன ஆச்சுப்பா, இவன் என்ன தப்பு பண்ணான்? இவனை இந்த மண்டபத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியூருக்கு அனுப்பிச்சி வைக்கலான்னு பார்த்தேன் துணி வாங்குறதுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணான்? ஏய், கடை இருக்குல்லடா, பொறுப்பாக போய் துணி வாங்கிட்டு வர வேண்டியதானே. அப்பா, ராகவன் கல்யாணம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. எல்லாரும் வந்து ராகவன் வந்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தோம் தெரியுமா? யார் சொல்லிடா அது மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன். நீங்கள் தெரிஞ்சே பாவம் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ணன் கல்யாணத்தில் தம்பி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன நீங்கள் சொல்கிறது ஏது சொல்கிறது எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லைன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க வீரா. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நாளுமே உங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டதெல்லாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை உங்கள் பையன் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்களுக்கும் இந்த கல்யாண காட்சி நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் ஆரம்பத்துலேருந்து அவங்க எவ்வளோ வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுக்குறாங்க, சூப்பராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்களே சார். மாறன் இல்லாமல் நம்ம கடையில் ஒரு பொழுது கூட சர்வேயே ஆக முடியாது. நான் இருந்து பார்த்த வரைக்கும் அவருக்கு தெரியாத வேலையே இல்லை. ஏமா நீ இவனுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? வீரா, இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உன் தகுதியை வந்து குறைச்சிக்காத. இவன் இருக்கவே கூடாது சார். பாவம் தானே சார். எல்லார பக்கமும் மனசு இருக்குது. நீங்கள் இது மாதிரி சொல்கிறதுனால அவரோட மனசுக்கு காயம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கண்மணி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அக்காட்ட நான் பேசிக்கிறேன், எங்களுக்காக பேசி நீங்கள் உங்களோட கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் இருக்கணும் சார். இப்போ இந்த கல்யாணத்தில் நம்ம 2 பேர் குடும்பம் சேர போகிறோன்னா இப்போ அதுக்குன்னு மாறன் மட்டும் விலக்கி வச்சா அது நல்லாவா இருக்கும்? நீங்களே புரிஞ்சுக்கங்க. தப்பை மன்னிக்கிறது தான் சார் மனுஷனோட அழகு அப்படின்னு சொல்லிட்டுனால, ஏய், நீ நல்லபடியாக இங்கேருந்து என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் நீ ஓவராக தானே பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் இந்த கல்யாணம் ஆரம்பத்துலேருந்து நான் வேண்டாம் வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ மாறன் நின்னா குத்தம் உட்காந்தா குத்தோன்னு வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளி சும்மா வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாறன்ட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, பாத்தியாடா உன் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்களே, என்னைக்காவது ராகவன் வந்து பேசுனான்னு வச்சுக்கிங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. வாழ்க்கை என்ன ஆகுன்னு நினச்சியா? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. ஆனால் நீங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமலாக வரணும்னு நினைக்கிறீங்க. அது ஏன் நினைக்கிறீங்கன்னு தெரில. அத்தை, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாமே நல்ல விதமாக தான் முடியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மாறன்.